श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु हजरत ताजुद्दीन बाबा महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। குருதேவ தத்தா. சத்குரு ஷிரடி சாய்நாதரின் சன்னிதானத்தில் தாஜுதீன் பாபா ஆசீர்வாதங்களுடன் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் மேல் பார்வையில் நாம் இந்த சத்சங்க யஜ்ஞத்தில் ஒரு சமிதை, தாஜுதீன் பாபா வாழ்க்கை சரித்திரத்தில் பல விஷயங்கள் நாம் ஒவ்வொரு வாரமும் தெரிஞ்சுக்கிட்டே வரோம். இன்றைய காலத்தில் தலைப்பு என்னன்னா, குரு மகாராஜ் தாஜுதீன் பாபா. குரு அப்படின்னா யார்? உன்னுடைய மனம் யார் மேல் ஒரு நிலை படுதோ அவர்தான் உன்னுடைய குரு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், யாராவது நமக்கு 4 நல்ல வார்த்தைகள் சொன்னா அவர்களே நாம் குருவாக ஏத்துக்கிறோம். குரு என்றால் அவர் மேல் கௌரவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் மேல இருக்கக்கூடாது. அவர் என்ன வேலை செய்ய சொல்றாரோ, அவர் என்ன சொல்றாரோ அந்த வாக்கின் மேல் நமக்கு ஸ்ரத்தை இருக்கணும். அதுதான் குருவின் மேல் இருக்கின்ற கௌரவம். குருவென்றால் ஒரு வழிகாட்டி, குருவென்றால் ஒரு ஞானம், குருவென்றால் ஒரு தைரியம், குருவென்றால் ஒரு அடைக்கலம், குருவென்றால் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சீடர்களுக்காக அர்ப்பணித்தவர். அவர்தான் குரு. அவர்தான் குரு ஸ்வரூபம். அப்பேற்பட்ட ஒரு குருதான் தாஜுதீன் பாபா. இவர் எத்தனையோ பேரை நாம் சென்ற வாரம் பார்த்தோம். ஃபத்தே முகமது பத்தியும் அப்புறம் அப்துல் அசீஸ் பத்தியும். இவர்களை அவர் ஒரு மகான்களாக உருவாக்கி கொடுத்தார். அதே போல் சில பேரை பத்தி நாம் தெரிஞ்சுக்க போறோம். ஏன் மகான்கள் அப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா, அனைத்து இடத்திலும் அவர்களால் இருக்க முடியாது. ஆகையால் அந்த இடத்துக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு மகானை அவர் உருவாக்கி தருவார். அதே போல் உருவாக்கி தந்தவர்கள் தான் இசாமுத்தீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இசாமுத்தீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் காதர்வல்லி பாபா, இவரை பத்தி நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இசாமுத்தீன் இவர் ஒரு வாட்டி தன்னுடைய வீட்டுல இருக்கும்போது நினைக்கிறாரா, தாஜுதீன் பாபா என்னை சீடராக ஏத்துக்கணும் அப்படின்ட்டு. இவர் நினைச்சிட்டு இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு இவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு என்னன்னா, அந்த கனவில் தாஜுதீன் பாபா ஒரு குளத்தில் இறங்கி தன்னுடைய காலை அலம்புறார். அங்க அந்த கால் அலம்புற இடத்தில் இருக்கின்ற நீர் ஒரு பிரகாசமா ஜொலிக்குதான். முஸ்லிம்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, நமாஸுக்கு முன்னாடி கால், கை, அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாமே வாஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தாஜுதீன் பாபா செஞ்சிருக்கார். நெக்ஸ்ட் டே இவருக்கு வந்த கனவை பத்தி இவர் யோசிக்கிறாரு. நல்லா யோசிச்சு
நல்லா யோசிச்சுட்டே இருக்கும்போது இவருக்கு அதுக்குள்ள இருக்கின்ற அர்த்தம் புரியுது. என்னன்னா, தாஜுதீன் பாபா என்னை சீடராக ஏத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. சரி, அவருக்கு இது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இது தாஜுதீன் பாபா கிட்ட சொல்லணும். அதனால தாஜுதீன் பாபா கிட்ட இவர் போறாரு. போயிட்டு தாஜுதீன் பாபா கிட்டையும் சொல்றாரு, இந்த மாதிரி கனவு வந்ததுன்ட்டு. சொன்ன உடனே பாபா சொல்றாரு, நைட்டு தானே நம்ம 2 பேரும் மீட் பண்ணோம், உனக்கு பத்தலையா அப்படின்ட்டு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சந்தோஷத்தில் ஹிசாமுத்தீன் மனசுக்குள்ள, இப்ப என்னை சீடராக நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஆனாலும் எனக்கு ஒரு ஆதாரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே தாஜுதீன் பாபா, ஓ உனக்கு ஆதாரம் வேணுமா, சரி அந்த வேலை காஜா ஹாசன் நிஜாமி செய்வாரு அப்படின்னு பாபா சொன்னார். இது என்ன, யார் இந்த காஜா ஹாசன் நிஜாமி அப்படின்னா, இவர் டில்லியில் இருப்பார். இந்த கனவு ஏன் கனவுல வந்தாரு அப்படின்னா, நம்ம மகான்கள் சரித்திரம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அக்கல்கோட்டை சாமி சரித்திரமாகட்டும், வெங்கடேஷ் சாமி சரித்திரமாகட்டும், அதுக்கப்புறம் பாபா சரித்திரத்தில் கூட இந்த கனவுல மகான்கள் வருவதை நம்ம பார்த்தோம். அக்கல்கோட்டை சாமி அவர்கிட்ட ஒரு பக்தர் வருவார் சுவாமிய பாக்குறதுக்கு. அப்ப அந்த நேரத்துல சுவாமி எங்க இருப்பாருன்னா, மலை உச்சியில் இருப்பாரு. அங்க எப்படியும் கஷ்டப்பட்டு பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு தவிப்பு. முந்தைய நாள் தான் அவர் கனவுல சுவாமி தோன்றிருப்பாரு. ஆனா இவருக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால பிரத்யட்சமா பாக்குறதுக்காக இந்த பக்தர் அக்கல்கோட்டை சாமி கிட்ட வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அக்கல்கோட்டை சாமி சொல்றாரா, நேத்து தானே உன்னை பார்த்த, பத்தலையா உனக்கு, பார்த்துட்டல, கிளம்பு. உன்னுடைய வீட்டுல உன்னுடைய வைஃப் ரொம்ப பச்சை தண்ணி கூட குடிக்காம உனக்காக வெயிட் பண்றாங்க, நீங்க கிளம்பு அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி பாபா சரித்திரத்திலையும் இருக்கு. மேகன் அந்த கனவுல தோன்றி திருத்தூலம் கொடுப்பாரு. மறுபடியும் பாபா கிட்ட கேட்கும்போது, நான் தான் அவ்வளோ கிளியரா சொன்னேன்ல இத பத்தி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களின் அந்த மகான்களின் அனுகிரகம் இல்லாம, அவர்களின் ஆசை இல்லாம கனவுல தோன்ற மாட்டாங்க. இது தத்த சரித்திரத்தில் தான் இது போன்ற விஷயங்கள் நடக்கும். இதுதான் தத்தாத்திரேய தத்துவம். ஆனா இதெல்லாம் நம்ம சொல்லிக்கவே இல்லைன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதெல்லாம் ஒரு சும்மா இமேஜினேஷன், இதெல்லாமே சும்மா சொல்றாங்க, இது உண்மை கிடையாது, இதெல்லாம் பொய் அப்படின்னு என்ன நமக்கு வரலாம். ஆனா நம்ம உண்மையா மகான்கள் சரித்திரத்தை பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு புரியும் இது உண்மைதான் அப்படின்னு. இந்த காஜா ஹாசன் நிஜாமி கிட்ட போ சொன்னார் இல்லையா, இவர் டில்லியில இருக்காரு. இங்க பாருங்க, தாஜுதீன் பாபா எங்க இருக்காரு, நாகப்பூர்ல இருக்காரு. இந்த காஜா ஹாசன் எங்க இருக்காரு, டில்லியில இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஆன்மீகபரமான ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. இங்க அது நினைச்ச உடனே நிஜாமுத்தீன் ஒரே ஆச்சரியம். மறுபடியும் ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, சரி தாஜுதீன் பாபா
ஒரு மகான் தானே. அப்பேற்பட்ட ஒரு மகான் இன்னொருத்தர்கிட்ட ஏன் அனுப்புறாரு? ஹாசன் நிசாமுத்தீன் கிட்ட ஏன் அனுப்புறாரு? இவரு ஒரு மகான் தானா அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். ஏன்னா படுத்திக்கணும்ல. சும்மா ஏதோ அவர் சொல்றாரு நம்ம போறோம் அப்படின்னு என்ன இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உண்மையா நம்பிட்டோம் அப்படின்னா, இப்ப டெஸ்ட் பண்ணி நம்பிட்டாருன்னா அந்த நம்பிக்கை அந்த விசுவாசமாக மாறிடும். யார் என்ன சொன்னாலும் அது போகவே போகாது. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் கிட்ட சொல்வாரு, நீ என்ன குருவாக ஏத்துக்கிட்டியோ இல்லையோ அது உன்னுடைய இஷ்டம். ஆனா ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீ எத்தனை டெஸ்ட் வேணா வை. ஆனா ஒரு வாட்டி என்ன குருவாக எண்ணினா அதுல நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் இவர் என்ன பண்றாருன்னா, சரி இவருக்கு டெஸ்ட் நம்ம வைக்கலாம் அப்படின்ட்டு இவர் சொன்னார் இல்லையா, தாஜுதீன் பாபா நிசாமுத்தீன ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் அவர் பேரு, அட்ரஸ், எது தாஜுதீன் பாபா பேரையோ எங்கேயோ மென்ஷன் பண்ணாம, நான் உங்களுடைய சீடராக இருக்கணும், உங்ககிட்ட சீடராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆணை வந்தது. என்னை உங்ககிட்ட எப்ப வர சொல்றீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு 2 வாக்கியங்கள் மட்டும் எழுதிட்டு போஸ்ட் பண்ணிடுறாரு. இவருடைய அட்ரஸும் எழுதல, பேர் எழுதல, யார் அனுப்ப சொல்றாங்க அப்படின்னு தாஜுதீன் பாபா பேரையும் மென்ஷன் பண்ற. உடனே ரிப்ளை வருது, கரெக்டா இவருடைய அட்ரஸ்க்கு வருது பதில். அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நிசாமுத்தீன் தாஜுதீன் பாபா ஆணையின்படி நீ இங்க வரணும். கண்டிப்பா இங்க ஹஜ்ரத் நிசாமுத்தீன் அவர்களின் ஒரு ஃபெஸ்டிவல் ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு நீ தீட்சை வாங்கிக்கணும். எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். இங்க நிசாமுத்தீனுக்கு புரியுது நிசாமுத்தீனுடைய சர்வஜ்ஞத்துவம். ஒரு குரு அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு நமக்கு நாம் சத்சங்கத்தில் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். என்னென்ன? சர்வஜ்ஞத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சமர்த்தத்துவம். சர்வஜ்ஞத்துவம் அப்படின்னா அனைத்தும் அறியக்கூடிய ஒரு நிலை, ஒரு ஞானம். சர்வ வியாபகத்துவம் அப்படின்னாலும் எல்லாமே எங்கேயும் நிறைந்திருப்பவர். சர்வ சமர்த்தம் அப்படின்னா எதையும் செய்யக்கூடிய திறன் கொண்டவர். இவர்தான் ஒரு குரு. சரி, இது இவர் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதனால நிசாமுத்தீன் என்ன பண்றாருன்னா டில்லிக்கு செல்றார். போனதுக்கு அப்புறம் அவர் இருக்கின்ற தர்காக்கு போன உடனே யாருமே அறிமுகம் படுத்தவே இல்லை நிசாமுத்தீன. ஆனாலும் நிசாமுத்தீன் என்ன பண்றாருன்னா, நிசாமுத்தீன் வந்துட்டியா, சரி நாளைக்கு நீ உபதேசம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு இவ்வளவு சந்தோஷம். இதே போல் எத்தனையோ பேரை தாஜுதீன் பாபா ஒரு மகான்களாக உருவாக்கி தந்திருக்கார் இந்த சமுதாயத்திற்கு. இன்னொருத்தர் காதர்வல்லி பாபா. இவர் விஜயநகரத்துக்கு சேர்ந்தவர். இவர் பிறந்தது 1900. அந்த வருடத்தில் இவர் பிறந்தார். இவர் எப்படி அப்படின்னா, இவர் எப்பொழுதுமே அந்த கடவுளின் ரட்சணையில் பாதுகாப்பில் இருக்கார் அப்படின்ற ஒரு நிகழ்வுகள், எத்தனையோ நிகழ்வுகள் நடந்துட்டே இருந்ததாம். அந்த காலத்துல எப்படி இருக்கும்? காடாக இருக்கும், சின்ன சின்ன ஊர் தான், ஆனா காட்டுக்குள்ளதான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ள விலங்குகள் எல்லாம் வந்துடும்.
அந்த மாதிரி எத்தனையோ வாட்டி விலங்குகள் வரும்போது கூட இவர் ஒரு அதிசயமாக காப்பாற்றப்படுவாராம். இவரை யாராவது திட்டினா கூட, கோபப்பட்டா கூட இவர் மேல கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்குமா. ஒரு வாட்டி இவர் சம்மர்ல வீட்டுல தூங்கிட்டே இருக்கும் போது சுத்தி, வெயில் காலம் இல்லையா, சுத்தி நெருப்புப்பட்டதாம். ஆனா இவர் இருக்கின்ற அந்த வீடு மட்டும் எந்த விதமான காயம், ஒரு தீ படாம அப்படியே இருந்ததாம். நம்ம நிறைய மகான்கள் பத்தி பார்த்திருக்கோம். பிறந்த உடனே பாம்பு படையெடுத்தது சினிமால பார்த்திருக்கோம். அதே மாதிரி கண்டிப்பா நடந்திருக்கும். வெளிய சில விஷயங்கள் சொல்ல மாட்டாங்க. குருச்சத்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம். நிருசிம்ம சரஸ்வதி பிறக்கும் போது ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீபாத வல்லபர் ஜன்மித்தப்போ அவங்க நிறைய விஷயங்கள் அவங்க அம்மா இந்த சமுதாயத்துக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு, ஏன்னா திருஷ்டிப்படும் அப்படின்னு எண்ணம் கூட இருக்கலாம். இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போனா அதுமே படிக்கணும்னு எண்ணமே வராதான். அந்த புக்ஸை பார்த்தாலோ ஸ்கூலு பார்த்தாலோ ஒரு விருப்பா இருக்குமா. அதே போல் ரிலேஷன்ஸ் பார்த்தாலோ அவங்களுக்கு மேல எந்த விதமான ஒரு பற்று இல்லாம இருக்காங்களாம். இவர் யார பத்தி தேடுவாங்கன்னா, சாதுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்களாம். ஏன்னா இவர் அந்த கடவுளின் கண்காணிப்பில், ரட்சணையில், பாதுகாப்பில் இருக்காங்க. அதனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாமே அவரே தெரிவித்தார். வாழ்க்கையில் நடந்தது. அவங்க ஸ்கூலுக்கு போனா படிக்கணும்னு தோணாது. சித்தார்த்த சுவாமி என்ன பண்ணுவாருன்னா, ஸ்கூலுக்கு போனா புக் எடுக்க மாட்டாரு. ஆனா அவங்க குருவுக்கே ஓம் என்ற எழுத்துக்கு பொருள் சொன்னார். படிக்காமலே எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க மகான்கள் அப்படிதான். இவர் கிடைக்கின்ற அந்த நேரம் முழுவதும் ஆன்மீகத்தில் எப்படி முன்னேறணும், அதற்கான என்ன வழி இருக்கு அப்படின்ட்டுதான் எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்பாராம். இவரின் தந்தையும் ரொம்ப தெய்வபக்தி மிகுந்தவர். ஆகையால் காதருக்கு என்ன வேணும் அப்படின்னு நல்லா ஒரு தந்தை தானே புரிஞ்சுக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு தந்தை கிடைக்கிறதுக்கு இவர் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். காதர் பாபா நினைச்சு பாருங்க. ஏன்டா இப்படி சும்மா படிக்க வேண்டிய வயசுல நீ போய் கடவுள் அப்படின்ற சாது கிட்ட போய் உட்கார்ற அப்படின்னு திட்டினா கஷ்டமா இருக்கும்ல. ஆனா தன்னுடைய தந்தை என்ன பண்ணாரு, நீ உனக்கு என்ன பிடிக்குதா அதுவே செய் அப்படின்ட்டு குழந்தையின் மனதை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காரு. எத்தனையோ கம்பெனியில இவருக்கு ஜாப் ஆஃபர்ஸ் பண்ணாங்களாம், எங்க கம்பெனில வேலை பண்ணுங்கன்ட்டு. ஆனா எங்க அப்பா என்ன சொல்றாரு பாருங்க, இங்க உன்னுடைய வழி அது கிடையாது, உன்னுடைய இலக்கு வேற என்று அப்பப்ப இவங்களுக்கு காதலுக்கு தன்னுடைய தந்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பார். ஏன்னா நம்முடைய புத்தி எப்படின்னா அட்ராக்ஷன்ஸ் நிறைய இழுக்கும். அந்த அட்ராக்ஷன்ஸ்க்கு நாம் அட்ராக்ட் ஆகாம இருப்பதற்கு அந்த தந்தை என்ன பண்ணுவாரு, நீ போற வழி தப்பு, இப்படி போனா நீ கண்டிப்பா தப்பாகதா போய் முடியும், அதனால உன்னோட இலக்கு இது கிடையாது, நீ இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஒரு படிக்கிற குழந்தைக்கு, டேய் சும்மா டிவி பார்த்துட்டே இருந்தா அப்படியே உன்னுடைய படிப்பு கெட்டு போயிடும்டா, நீ படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போலதான். ஒரு வாட்டி காதர் தந்தை என்ன பண்றாருன்னா 5 ராகி நாணயங்கள் கொடுத்து, நீ இதை 5 சாதுக்களுக்கு இதனை கொடுக்கணும் அப்படின்னு.
5 அப்படின்னா என்ன? 5 ஞானேந்திரியங்கள். இதை நீ சாதுவுக்கு, ஒரு மகானுக்கு எப்ப நீ அர்ப்பணிக்கிறாயோ அப்போ உனக்கானது அவங்க உனக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு பொருளாக கூட இருக்கலாம். அன்னைக்கு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா காதர்கிட்ட, நான் இன்னைக்கு ஈவினிங் சாயங்காலம் நான் போறதுக்கான சமயம் வந்தது, ஆகையால் நீ ரொம்ப ஜாகிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாயங்காலம் கண்ணை மூடுறாரு. அப்படின்னா இறந்து விடுகிறார். இப்பத்துல இருந்து காதர் பாஷா மனம் எப்படி இருக்குன்னா இன்னும் தேடல் அதிகமாயிடுச்சு. ஒரு முழுமையான மகானை பத்தி தேடல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான ஒண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாங்களா, அப்பேற்பட்ட மகான் இல்லையா அப்படின்ற ஒரு கவலை, ஒரு தவிப்பு அதிகமாக இருந்தது காதர் ஷாக்கு. அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எத்தனையோ பேரை குருவாக பாக்குறது, அதுக்கப்புறம் இவர் போலி குரு, இவர் உண்மையான குரு கிடையாது அப்படின்னு பின்னாடி வந்துச்சு. அவங்க வலையில் விழாம இவங்க வந்துட்டாங்க. ஒரு வாட்டி தாஜுதீன் பாபா பக்தர் ஹஜ்ரத் பாபா பத்தி நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். இவர் விஜயநகரத்துக்கு வராரு. எதுக்குன்னா தன்னுடைய குருவின் அன்பு மிகுந்த சந்தேசத்தை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. இங்க மாஸ்டர் அவர்கள் என்ன எழுதியிருக்காரு பாருங்க. தாஜுதீன் பாபா பக்தரன் ஹஜ்ரத் பாபா தாஜுதீன் பாபா பத்தி சொல்றதுக்கு, மக்களுக்கு சொல்றதுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? சொல்லல. என்ன சொல்லிருக்காரு? தாஜுதீன் பாபா பக்தரான ஹஜ்ரத் பாபா தன்னுடைய குருவின் அன்பு மிகுந்த சந்தேசத்தை இந்த மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக விஜயநகரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு. ஏன் மாஸ்டர் அவர்கள் இப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, தனிப்பட்ட ஒரு நபரை பூஜிக்கிறதுக்கு எங்கேயும் அவங்க பூஜிக்கணும் அப்படின்னு பாபா எங்கேயும் சொல்லவே இல்லை. அதனால எழுதிருக்கலாம். ஏன்னா பாபா என்ன செஞ்சாலும் என்ன சொல்வார் அவரு? தன்னுடைய குருவின் கிருபைதான், பகவான் தான், கடவுள் தான் எஜமானர், அல்லாஹ் மாலிக் என்றுதான் சொல்வார். ஒரு பக்தர்கிட்ட பாபா சொல்வார், நீங்க எனக்கு செய்கின்ற நமஸ்காரங்கள் அனைத்தும் நான் என்னுடைய குருவின் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா எனக்கு செய்கின்ற ஒரு நமஸ்காரம் கூட நான் ஏத்துக்க மாட்டேன், அது என்னுடைய குருவுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்க. பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்க்கு போகும்போது எல்லாரும் பரத்வாஜ மாஸ்டருக்கு ஜெய், பரத்வாஜ மாஸ்டருக்கு ஜெய் அப்படின்னு கோஷம் போட்டுட்டே இருந்தாங்க. அப்ப மாஸ்டர் சொல்றாரு, மகாராஜ் அப்படின்னா இன்னொரு பொருள் கூட இருக்கு, அது சமையல்காரன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஏன்னா தனிப்பட்ட ஒருத்தரை நாம் பூஜித்தால் அவரின் மாய வலையில் நாம் இருப்போம், அவரை நாம் குருவாக எண்ணுவோம். சார் அவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரா, அவர் போனதுக்கு அப்புறம் இப்படி நம்மளுடைய குருவை நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம். அது கிடையாது. அவர்கள் இருந்தாலும் இல்லைன்னாலும் அவர்தான் நமக்கு குரு. அதனால்தான் அவர்கள் யாருமே, பாபாவாகட்டும், மாஸ்டர் அவர்களாகட்டும், எந்த மகானாக இருந்தாலும் சரி, என்னை பூஜிங்க, என்னை வணங்குங்க, நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு எங்கேயும் அவங்க சொன்னது கிடையாது. சரி, இவர் தாஜுதீன் பாபா பத்தி ஹஜ்ரத் பாபா சொன்ன உடனே நம்ம அவரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாகப்பூருக்கு போறாரு காதர் பாபா. போன உடனே முதல்ல அவர் பார்க்கும் போதே தாஜுதீன் பாபா என்ன பண்றாரு அப்படின்னா, சுத்தி இருக்கின்ற எல்லாரையும் திட்டுட்டே இருக்காராம். கெட்ட வார்த்தையில
திட்டுட்டே இருக்காரு. அத பார்த்த உடனே இவருக்கு ஒரு இப்படி திற்றவர் ஒரு ஆன்மீகத்தில் எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சந்தேகம். எதுக்குங்க அவங்க நம்ம திட்டுறாங்க? இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? கடவுள் ஏன் நம்ம திட்ட போறாரு? நம்ம மேல அவருக்கு கோபமே இருக்காது. நாம் செய்கின்ற வேலை மேலதான் அவருக்கு கோபம் இருக்கும். தந்தைக்கு எப்பவுமே தன்னுடைய குழந்தை மேல கோபம் இருக்குமா? கோபப்படுவாரா? அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் அவர்களின் நல்லதற்காகவும் அவர்கள் செய்கின்ற வேலை மேலதான் கோபப்படுவாரு. இது புரிஞ்சுக்கிட்டா அந்த தந்தை மேல் நமக்கு கோபமே வராது. அந்த கோபம் எப்பேற்பட்டது அப்படின்னா, நமக்கு அது ஒரு பயிற்சி, அது ஒரு தண்டனை கிடையாது. இது நமக்கு புரிஞ்சா அவர் மேல் நமக்கு இன்னும் அளவில்லாத அன்பு நமக்கு வரும். இவர் என்ன பண்றார்? தாஜுதீன் பாபா திட்டுட்டு குதிரை வண்டி மேல ஏறிட்டு கிளம்புறாரு. இவர் நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காரு. யாரு? காதர்ஷா. சந்தேகம் வந்தது இல்லையா? சரி, நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு நம்ம போலாம் அப்படின்ட்டு திரும்பும் போது எதிரில பாபா நிக்கிறாரு, தாஜுதீன் பாபா. என்ன உனக்கு சந்தேகம்? எதுக்கு நீ தவறாக புரிஞ்சுக்கிற? இங்க எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஷாக்கு, காதர் ஷாக்கு. அவர் சொல்லிட்டு உடனே மறைஞ்சிட்டார். மறுநாள் காலையிலேயே காதர்ஷா, ஹசரத் பாபா, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து ஹசரத் பாபா கிட்ட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தாஜுதீன் பாபா ஹசரத் பாபாவை பார்த்து, அந்த மென்மையான அங்கிக்கு கொஞ்சம் தையல் போடணும், மென்மையான ஒரு அங்கிக்கு தையல் போடணும். அங்கேனா ஒரு பெரிய வஸ்திரம், இல்லைன்னா ஒரு பெரிய ஜுப்பா அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவருக்கு ஒன்னும் புரியல. எப்படி இது நம்ம எடுத்துக்கணும்னு கூட ஹசரத் பாபாவுக்கு புரியல. ஆனா ஹசரத் பாபா தாஜுதீன் பாபா கிட்ட ரொம்ப காலமா இருக்காரு. இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பொருள் அவருக்கு புரியல. பக்கத்திலே இருக்கின்ற காதர்ஷா சொல்றாரு, என்னன்னா பாபா சொன்னதில் ஆழ்ந்த ஒரு பொருள் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அதே மாதிரி ஒரு பெரிய ஜுப்பா மாதிரி போட்டுட்டு ஒரு பணக்காரன் இங்க வரப்போறாரு. அவர்கிட்ட போயிட்டு நீ நாங்க நல்ல விஷயங்கள், நாங்க நல்ல வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்றத தாஜுதீன் பாபா உனக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. ஆனா இவருக்கு ஒன்னும் புரியல. இவர் சொன்னதையும் தாஜுதீன் பாபா சொன்னதையும் ரெண்டுமே மேட்ச் பண்ண முடியல. தாஜுதீன் பாபா சொன்ன மாதிரியே ஒரு பணக்காரர் அங்க வராரு. தட்டு நிறைய காணிக்கையோடு வந்து நிக்கிறாரு. உடனே ஹஜரத் பாபா என்ன பண்றாருன்னா, அதெல்லாம் அந்த தட்டை வாங்கிட்டு தாஜுதீன் பாபா கிட்ட போறாரு. போயிட்டு நிக்கும் போது தாஜுதீன் பாபா சொல்றாரு, விஜயநகரத்துல இருந்து ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவர் சொன்னது கூட, அவர் விவரிச்சு சொன்னது கூட உனக்கு நீ புரிஞ்சுக்கலையா அப்படின்னு சொல்றாரு. இங்க ரெண்டு பேரு பேசின மாதிரியோ எங்கேயோ பார்த்தது கிடையாது. ஆனா அவங்க கிட்ட ஒரே ஒரு நாள், இது நெக்ஸ்ட் டே தான், அந்த ஒரு நாள்ல காதர்ஷா எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டு அவர் சொன்ன வார்த்தைகளை எவ்வளோ உள்வாங்கி இருக்கிறார் பாருங்க. ஒரு நாள் ஜபல்பூர்ல இருந்து ஒரு பாபா வந்தார். வந்து அங்க இருக்கின்றவங்களுக்கு போதனை செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் இந்த காதர்ஷா வந்து ஒரு ஓரத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அதை இந்த ஜபல்பூர் பாபா பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு நமஸ்காரம் செஞ்சுட்டு, ஓ மகான்,
உன்னுடைய சக்திய எனக்கு காட்டு அப்படின்னு மெதுவா சொல்றாரா, யாருக்கும் கேட்காத மாதிரி. இது கேட்ட உடனே காதர் ஷா என்ன பண்றாருன்னா திக்குன்னு எந்திரிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இவங்க ஜபல்பூர் பாபாவோட நிறைய சீடர்கள் எல்லாம் வந்திருக்காருங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தாஜுதீன் பாபா கிட்ட போறாங்க. போன உடனே பாபா சொல்றாரு, என்னுடைய சக்திய நீ பார்க்கணுமா, என்னுடைய ஆன்மீகமான சக்தியை நீ சந்தேகிக்கிறியா அப்படின்ட்டு. அப்பதான் எல்லாருக்கும் புரியுது என்னென்ன, காதர் ஷாவும் தாஜுதீன் பாபாவும் ஒன்றுதான், வேற வேற கிடையாது, இதுதான் அவர் நமக்கு சொல்ல வராரு அப்படின்ட்டு. இன்னொரு நாள் ஹஜரத் பாபா என்ன பண்றாருன்னா காதர் பாபா கிட்ட போயிட்டு, இன்னைக்கு சமையலுக்கு கொஞ்சம் விறகு வேணும், நீ காட்டுக்கு போயிட்டு விறகு எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இவருக்கு அந்த வேலை பழக்கமே இல்லை, அதனால சரி சொல்லிட்டாரே, சார் நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்ட்டு போய் இவர் சொன்ன மாதிரி எல்லாமே எடுத்துட்டு வராங்க. அந்த அடிக்கணும் இல்லையா அந்த கட்டையெல்லாம், அது செய்யும் போது கையெல்லாம் புண்ணாயிடுச்சு. எப்படியும் எடுத்துட்டு வந்து இங்க வச்சாச்சு. ஹஜரத் பாபாவை பார்த்து தாஜுதீன் பாபா சொல்றாரு, ஏண்டா மூர்க்கனே, அறிவில்லாதவனே, என்னுடைய கைப்பார் எவ்வளோ புண்ணு வந்துருச்சு, நீ எங்கிட்டயா விறகுகள் கட் பண்ணிட்டு வரணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை காதர் ஷாவும் தாஜுதீன் பாபாவும் வேற கிடையாது, ஒன்றுதான் என்று இங்க அவர் நிரூபிச்சிட்டாரு. இங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்க்கணும், என்னன்னா இரண்டு பேருக்கும் இருக்கின்ற சம்பந்தம் எப்பேற்பட்டது பாருங்க. ஆத்மையோட ஒன்றுனா ஒரு சம்பந்தம், ஆன்மாவோட இணைந்த ஒரு சம்பந்தம், நாம் இருவரும் ஒன்றுதான். இங்க ரெண்டு பேருமே பேசுன மாதிரி எங்கேயும் இல்ல, உபதேசித்த மாதிரியும் எங்கேயும் இல்ல. ஆனாலும் எப்பேற்பட்ட நிலையை தந்திருக்காரு பாருங்க பாபா. ஏன்னா காதர் பாபா சின்ன குழந்தையா இருக்கும் போதே அவர் அந்த கடவுளின் பாதுகாப்பில் இருக்கார். குருவை யாரு போலி குரு அப்படின்னு அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, யாரு உண்மையான குரு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு தாஜுதீன் பாபா கிட்ட வந்துட்டார். அந்த நிலையில் இழுக்கும் போது கண்டிப்பா கடவுளின் அனுகிரகம் வரும். இன்னைக்கு 4 நாள் முடிஞ்சிச்சு, 3 நாள் எதுவுமே பேசவே இல்லை. 4வது நாள் மறுபடியும் கனவு வருது. அந்த கனவுல ஒரு பெரிய பெரிய பானை, ஒரு பானை முழுவதும் சத்கிரந்தங்கள், இன்னொரு பானையில பாதி அளவுக்கு இருக்கு. திக்குன்னு அந்த கனவு முடிஞ்ச உடனே திக்குன்னு எந்திரிச்சிட்டாரு. பார்த்தா தாஜுதீன் பாபா நிக்கிறாரு எதிரில. தரிசனம் கொடுத்துட்டு உடனே மறைஞ்சிட்டாரு. இவர் அந்த கனவை தாஜுதீன் பாபா கிட்ட சொல்ல வராரு. அப்ப பாபா சொல்றாரு, பாபு, இப்பேற்பட்ட அனுபவங்கள் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிசாமுத்தீனோட கனவு சொல்லும் போது கேட்டாரு. ஆனா இங்க இப்பேற்பட்ட அனுபவங்கள் யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு கிடைத்த அந்த அனுபவம் சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரலாம். அவங்களுக்கு கனவுல வராரே, நமக்கு வரலையே அப்படின்னு கஷ்டம் வரலாம். அந்த கஷ்டம் கூட நாம கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். இப்படி காதர் ஷா விஜயநகரத்துக்கு போயிட்டு ஆன்மீகத்தில் ரொம்ப சாதனை செஞ்சு சீக்கிரமாவே ஒரு மகானாக மாறினாரா. இங்க நான் பார்த்தேன், நிசாமுத்தீன் ஆகட்டும்,
காதர் ஷா ஆகட்டும், அப்துல் அசீஸ் ஆகட்டும், ஃபத்தேம் அஹ்மத் ஆகட்டும், இவங்கெல்லாம் இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற மக்களை மேன்மைப்படுத்துவதற்காக தான் உருவாக்கப்பட்டவங்க. இவர்கள் எல்லாமே ஒரு ஜோதி, ஒரு விளக்கு தானே இன்னொரு விளக்க ஏற்ற முடியும். ஒரு விளக்கை மகான்கள் ஏற்றி வச்சுட்டா அது எத்தனை பேரை வேண்டாமானாலும், விளக்குகளை வேண்டுமானாலும் எரிய வைக்கும். அதே போலதான் காதர் பாபா சமாதி அடைந்த பிறகும் அவரின் ஆசீர்வாதம் அங்க போய் பிரார்த்தனை செய்பவர்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கா இன்னும் கூட. இதற்காக தான் எண்ணற்ற மகான்கள் மகான்களை உருவாக்கி இந்த பூமிக்கு தந்துட்டே இருப்பாங்க. இதில் பாபா ஏற்ற ஒரு ஜோதி ஸ்வரூபம் தான் மாஸ்டர் அவர்கள். பாபா இவ்விதமாக அந்த லெண்டி தோட்டையில் அந்த தீபம் ஏற்றினாரோ, அதே போல் நந்த தீபம் எப்பவுமே ஞான ஸ்வரூபம். அது எப்பவுமே அந்த ஞானத்தை யார் அங்க போய் கேட்டாலும் அது ஞானத்தை தரும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அங்க போயிட்டோ சிறுடிக்கு போயிட்டு நந்த தீபத்தை பார்த்துட்டு ஒரு கும்பிட்ட போட்டுட்டு பிரதர்ஷனம் செஞ்சுட்டு வந்துடுவோம். ஆனா பரதராஜா மாஸ்டர் அவர்கள் அப்படி செய்யவே இல்லை. அந்த நந்த தீபத்தில் சென்று தன்னுடைய இதயத்தில் ஜோதியை ஏற்றினார். அந்த இவரும் ஒரு மருவ நந்த தீபமாக மாறினார். அந்த மருவ நந்த தீபத்தை பல பேர் நந்த தீபங்களை ஏற்றுவதற்கு தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தன்னுடைய கடைசி துளி ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். எண்ணற்ற கிரந்தங்களை அவர் ஆராய்ந்து படித்து அதில் இருக்கின்ற சாரத்தை ஃபில்டர் பண்ணி நமக்கு தர்றார். ஏன்னா நமக்கு அது படிச்சா நமக்கு புரியாது. இப்ப ஒரு ஃப்ரூட்டை அப்படியே சாப்பிட்றதுக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். ஜூஸ் போட்டு குடிச்சா உடனே நமக்கு ஸ்ட்ரென்த் வந்துடும். அதே போல் நமக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் அவர் கொடுக்காம எத்தனையோ கிரந்தங்களை நமக்கு தந்திருக்கார். அதனால்தான் அவர் மகான்களின் செல்ல குழந்தையாக பாபா பக்கத்துல உறங்கிறார். இதன்படி நாம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, அவர்களின் தவிப்பு அனைவரும் தர்மத்தில் இருக்கணும், தர்மத்தோடு தான் நடக்கணும், தர்மத்தோடு தான் வாழணும். அதற்கான ஒரு பாதையை அவர்கள் பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தாங்க. அந்த பாதையில் நாம் அனைவரும் நடந்தாலே போதும். அதுதான் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் பாதை. ஏன்னா அவர் ஒரு மரோ நந்த தீபம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா ஒரு விளக்கு. அந்த விளக்கின் ஒளியில் நாம் நம்முடைய இதய ஜோதிகளை ஏற்று அந்த ஜோதியில் மற்றவர்களுக்கு பகிர்ந்து நடக்கணும். அந்த சக்தியை அந்த தந்தை நமக்கு கொடுக்கணும் என்று அந்த தந்தையை பிரார்த்தித்து ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு ஹஜரத் தாஜுத்தீன் பாபா மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தா.